ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இன்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. காவிரிக்காக போராட்டினாங்களா? இல்லை. நீட்டுக்கு எதிராகவா? இல்லை. இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது, மாவட்ட செயலாளர் மீது, சட்டமன்ற உறுப்பினர் மீது இருக்கக்கூடிய பாலியல் புகார்களுக்கு காவல்துறை அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்யாமல் இருக்கே, அதுக்கு எதிராக போராடி பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. திரிஷாவுக்காக போராட்ட களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். எவ்வளவு முக்கியமான ஒரு வேலை பார்த்தீங்களா? ரொம்ப தேவையான ஒன்று தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு. திரிஷா ஒரு பிரபலமான ஒரு நடிகை. அவரை குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசிய அந்த பேச்செல்லாம் கண்டிக்கத்தக்கது. அப்போ அவருக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கி போராட்டத்தில் என்ன தவறு? ஒரு தவறுமே இல்லை. தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனைகளில் ஒன்று இதுதான். நம்ம காவிரிக்காக எல்லாம் போராட வேண்டாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு திரிஷாவுக்காக நம்ம போராட்டம் நடத்தினா போதும். இந்த நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழக அந்த கட்சியினுடைய செயல்பாடு இருக்கிறது. நீங்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு போராட்டத்தில் கலந்தீங்களா? நீங்கள் போராடக்கூடிய அந்த நபர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி அவர்களை அவமதித்து கடைசியில் மக்களிடமிருந்து எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய அமைச்சர் அங்கே போய் நிற்கிறாரு, ராஜ்மோகன் அவர்கள் போராட்ட களத்தில் போய். தமிழ்நாட்டில் எத்தனையோ போராட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததற்கு பிறகு, நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ளதை விட்டுருங்க, கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு எவ்வளவோ போராட்டங்கள், கனிமூல கடத்தலுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், கச்சத்தீவில் மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படுகிற போது அதுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், மாணவர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், இப்படி சொல்லிட்டே போகலாம். எவ்வளவோ போராட்டம் தமிழ்நாட்டில் தாவேகா ஆரம்பித்ததற்கு பிறகு நடந்திருக்கிறது. எத்தனை போராட்டங்களில் தாவேகா கலந்திருக்கிறது? இல்லை, இந்த பிரச்சனைகளுக்காக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் இதுவரைக்கும் நடத்திய போராட்டங்களின் எண்ணிக்கை என்ன? இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன போராட்டத்தை நடத்தணும்? எதை செய்யணும்? காவிரியிலே நமக்கான உரிமையை அதை உறுதிப்படுத்துவதற்கான போராட்டத்தை தானே செய்யணும். அதை செய்கிறத விட்டுட்டு எதுக்காக போராடுறாங்கன்னு பாருங்களேன். நேற்று வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காவிரிக்காக பேசி கொண்டிருந்தது. காவிரி குறித்த விவாதங்கள் நடந்து வந்தது. மேகதாது அணை குறித்த விவாதங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தது. இன்னைக்கு என்ன விவாதம் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்களேன். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான விவாதம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 2 கட்சிகள் இன்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஒன்று தமிழக வெற்றி கழகம், இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு போராட்டம்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டித்து. ஒரு கட்சியின் தலைவர் கைது செய்யப்பட்டால் கட்சியினுடைய தொண்டர்கள் போராட்டத்தில், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறது அது இயல்பான ஒன்று தான். ஆனால் இங்கே திமுகவை சார்ந்தவங்க நடத்துகிற அந்த போராட்டம் இருக்கு இல்லையா, எப்படிப்பட்ட போராட்டம் தெரியுமா நடத்தியிருக்கிறாங்க? பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இன்னைக்கு போராட்டத்தை நடத்துகிறாங்க. கடைகள் எல்லாம் பல இடங்களில் கடைகளை அடைக்கிறாங்க திமுக தொண்டர்களே. அது மாதிரி பொதுமக்கள் மீது திமுக தொண்டர்கள் தாக்குதல் நடத்திய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. எதுக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செஞ்சாங்க அப்படின்னா சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ளணும். இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை அதிமுகவோடு மாறி மாறி சேர்ந்து பகிர்ந்து வந்த ஒரு கட்சி, 50 வருஷமாக நிலையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டார் என்றால் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும். இல்லை, போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத வகையில் போராட்டத்தை நடத்தணும். ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் பொதுமக்கள் மீது ஒரு அராஜகத்தை ஏவக்கூடிய ஒரு தேவை திமுகவுக்கு எங்கிருந்து வருது? இப்போ ஆட்சியில் இருந்தப்போ இதே வேலையை தான் திமுக செஞ்சுது. இது மாதிரியான அராஜக போக்குகள் எல்லாம் அதிகரித்த காரணத்தால் தான் மக்கள் வெறுத்து போய் திமுகவுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்தார்கள். ஆட்சி கட்டிலிருந்து இவர்களை அகற்றினார்கள். ஆனால் இப்போவும் ஆட்சியில் இருந்தப்போ என்ன அராஜகத்தை செஞ்சாங்களோ அதே தான் இவங்க செய்வாங்க. அப்படின்னா இவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. சரி, இது ஒரு புறம். இன்னொரு புறம் தாவேகாவுடைய அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக இது மாதிரி யார் பேசினாலும் நாங்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சொல்கிறார். எடுங்க, உங்கள் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய்மோகன் மேலே நடவடிக்கை எடுங்க, உங்களுடைய ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மேலே நடவடிக்கை எடுங்க. யார் எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க? எடுக்க வேண்டியதானே. உங்கள் பெண்களின் பாதுகாப்பு அப்படின்னா இங்கே பெண்கள்னால் யார்? உங்களுடைய வரையறையின்படி பெண்கள் என்பவர் யார்? யாரெல்லாம் பெண்கள்? நீங்கள் யாரையெல்லாம் பெண்களாக வரையறை செய்து வைத்திருக்கிறீர்கள்? எந்த பெண்களுக்காக நீங்கள் பேசுவீர்கள்? எந்த பெண்களுக்காக நீங்கள் பேச மாட்டீர்கள்? சொல்லுங்க, பதில் சொல்லணும். இல்லை, ஏன்னா பெண்களின்
பாதுகாப்பு சரியில்லை என்று சொல்லி தான் நிறைய பெண்கள் கடந்த திமுக ஆட்சியை வந்து அப்புறப்படுத்தி விட்டு அவர்களுக்கு வாக்கு செலுத்திய பலர் உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க. உங்களுடைய ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று எந்த தாவேக்கா எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பி பெண்கள் வாக்கு செலுத்தினார்களோ அந்த தாவேக்காவின் நிர்வாகிகளாலே பெண்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் கடுமையான நடவடிக்கை அவங்க மேலே எடுத்துருக்கணும் முதல்ல. ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காமல், அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுக்காமல், குறிப்பிட்ட ஒரு நபரை பேசினால் மட்டும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னா அப்போ இந்த கட்சி யாருக்காக இயங்குகிறது? யாருக்காக இந்த கட்சி போராட்ட களத்தில் நிற்கிறது? இந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன? எதை நோக்கி இந்த கட்சி நகர்கிறதுங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? இன்னைக்கு தாவேகா வந்து ஒரு ஆளுங்கட்சி ஒரு போராட்டத்தை நடத்துது. அப்போ அந்த போராட்டம் குறித்த கேள்விகளை வந்து எழுப்பணும் இல்லையா? கேள்வி எழுப்புனா கைது, பேசினா கைது, பேசினாலே கைது. ஆட்சிக்கு வந்து 2 மாதத்திலேயே நீதிமன்றம் இவர்களை அறிவுறுத்தியும் இவங்க வந்து மறுபடியும் பேசினாலே கைது அப்படின்னா அப்போ இது வந்து தாவேகா ஆட்சி இல்லை, இது திமுகவினுடைய நீட்சி தான். தாவேகாவினுடைய ஆட்சி என்பது திமுகவினுடைய நீட்சியாகத்தான் இருக்கிறது. எதையெல்லாம் திமுக செய்ததோ அதெல்லாம் இவங்க செய்கிறாங்க. நீங்கள் ஆனால் சீமான் அவர்களுக்கு எதிராக அவ்வளவு அவதூறுகளை பேசிட்டு வந்தவர் இந்த பிஸ்மி. நிறைய பேர் பேசிட்டு வர்றாங்க. அந்த தாவேகாவை சார்ந்தவங்க எல்லாம் அவ்வளவு அவதூறு, ஆபாசமான, கொச்சையான பேச்சுகள் ஆனால் சீமான் அவர்களை, ஆனால் சீமான் அவருடைய மனைவியை குறித்து, நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பி தங்கைகளை குறித்து, பெண்களை குறித்தெல்லாம் அவ்வளவு கொச்சையாக, ஆபாசமாக இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் எழுதிட்டு வர்றாங்க. நீங்கள் பேசுனதுக்கு எல்லாமே நீங்கள் கைது செய்யணும் அப்படின்னா தாவேகாவினுடைய ஒட்டுமொத்த ஐடிவிங்கையும் நீங்கள் வந்து சிறையில் தான் அடைக்கணும். இடம் இருக்காது தமிழ்நாட்டில். அந்த அளவிற்கு ஆபாசமாக, கொச்சையாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அவங்க மேலெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? லயோலா மணி இருக்கார் இல்லையா, லயோலா மணி அவர்கள் ஆனால் சீமான் அவர்களுக்கு எதிராக அவ்வளவு மோசமான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறார். சீமான் பழைய சாமான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறார். இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பேச்சு? இதை தமிழக வெற்றி கழகம் ஊக்குவிக்குதா? விஜய் அவர்கள் ஊக்குவிக்கிறாரா? இதை ஊக்குவித்த காரணத்தால் தானே அவருக்கு பொறுப்பு வழங்கியிருக்கிறீங்க. பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்க. எதுக்கு கொடுத்தீங்க? அப்போ இது மாதிரி பேசினா உங்களுக்கு வேண்டிய நபர்கள் குறித்து யாருமே பேசிடக்கூடாது. பேசினா உடனே நீங்கள் கைது பண்ணிடுவீங்க, மிரட்டிடுவீங்க, என்ன ஆனாலும் நீங்கள் செய்வீங்க, அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பீங்க. அதுவே உங்களுக்கு வேண்டாத நபர்கள், அவர்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுப்பீங்க இல்லையா? இந்த பிஸ்மியை ஏன் கைது செய்யலை? நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது. உடனடியாக பிஸ்மி மற்றும் அந்த தமிழன் கோகுல் 2 பேர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பிய அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது. வழக்கு பதிவு மட்டும்தான் செஞ்சுருக்கிறாங்க, கைது செய்யலை. ஏன் செய்யலை? இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய கைதில் காட்டிய அந்த வேகத்தில் ஒரு கொஞ்சமாவது வேகத்தை காட்டியிருந்தா உங்களை பாராட்டியிருப்போம். ஆனால் நீங்கள் செய்யலையா? அதை எத்தனை புகார்கள், காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த பிஸ்மி மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால நீதிமன்றத்துக்கு போனோம். இப்போ நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் கூட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கலை அப்படின்னா அப்போ இந்த அரசு இது ஒரு தூய சக்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு சர்வாதிகார ஒரு கட்சியாக இந்த கட்சி இன்றைக்கு மாறி நிற்கிறது. தமிழக வெற்றி கழக அரசினுடைய செயல்பாடு சர்வாதிகார அரசாக இருக்கிறது. இவங்க பெருமையாக வர சொல்லிக்கிறாங்க, இது ஜெயலலிதாவுடைய ஆட்சி போன்று இருக்கிறது, ஜெயலலிதா வந்து என்ன செய்திருப்பாரோ அதை தான் விஜய் செய்கிறார் அப்படின்னு. ஜெயலலிதா அவருடைய ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி. அந்த ஆட்சியிலே அந்த கட்சியினுடைய அமைச்சர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது அதுக்கு சான்று, பெரிய சான்று. அவருடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு சர்வாதிகாரம் தலைவிரி தாடியது என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆட்சியெல்லாம் யாரும் மறந்து போயிட முடியாது. அப்போ அந்த ஆட்சியை கொடுக்க தான் நீங்கள் போகிறீங்களா? அப்போ நீங்களும் உங்களுடைய ஆட்சியும் ஒரு சர்வாதிகார ஆட்சியா? சர்வாதிகார ஆட்சியை கொடுக்குறதா நீங்கள் வந்தீங்களா? திமுக ஆட்சியை மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு வந்தவங்க தானே நீங்கள். மன்னர் ஆட்சியில் தான் யாருமே பேச முடியாது. மன்னர் ஆட்சியில் கூட கேள்வி கேட்கலாம், ஆனால் இங்கே கேள்வி கேட்டாலே கைது, பேசினாலே கைது. உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சட்டத்தின் முன் நிறுத்தி அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்க, அது வேற. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காலையிலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களிலும் இந்த செய்தி தான். இதெல்லாம் பார்க்குறப்போ கர்நாடகக்காரங்க வந்து என்ன நினைப்பாங்க? இங்கே பாருப்பா, நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் ஒருமித்த கருத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். அங்கே தமிழ்நாட்டுக்காரங்க என்னடான்னா எதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க பாருன்னு சிரிக்க மாட்டாங்களா? தமிழ்நாட்டிற்கு அவமானம்ங்க இது. இன்னைக்கு இந்த நடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் எந்த அளவுக்கு ஒரு சீரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை தான் காட்டுது. இது ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி 2 பேருமே ஒரு அறமற்ற அரசியலை செய்கிறாங்க. இது ஒரு மக்கள் அரசியல் இல்லை. இது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈகோவை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி இது மாதிரியான வேலைகளை செய்வீங்க அப்படின்னா இது இந்த அரசின் செயல்பாட்டை மக்கள் கவனித்து வருகிறார்கள். எந்த மக்கள் திமுக சரியில்லை, தாவேகா திமுகவுக்கு மாற்றி என்று நம்பி தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தினாங்களோ அந்த மக்களை இன்றைக்கு மெல்ல மெல்ல இந்த அரசின் போக்கு சரியில்லையே,
வந்து 2-3 மாத காலம் கூட அதுக்கு உள்ளாடி இவங்களுடைய போக்கு சரியில்லை என்று சொல்லி மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள், மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு கைது செய்யணும் அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்கள் கட்சியிலே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்யும். அதுக்கப்புறமா இந்த அரசு வழக்கறிஞர் பொறுப்புக்கு 15 லட்ச ரூபா பேரம் பேசினார் இல்லையா, அவங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகி அனீஷ் என்பவர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். அவரை கைது பண்ணுங்க, கைது பண்ணி விசாரணை பண்ணுங்க. யார் சொல்லி இந்த பேரம் பேசின நீ கேளுங்க. வேறு யாருக்கிட்டையாவது இது மாதிரி பேரம் பேசினியா, யாருக்கிட்டையாவது பணம் வாங்கினியா? லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கட்டு, அதற்கான வேலைகளை செய்யுங்க. நீங்கள் கைது பண்ணுறது அவ்வளோ அக்கறைன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க உங்கள் கட்சியில், அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு எங்களுக்கு எதிராக பேசினாலே கைது செய்வோம், எங்களுக்கு ஆகாதவங்களா உங்கள் எல்லாரையும் நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னா தாவேக அரசு மெல்ல மெல்ல பாசிசத்தினுடைய வடிவமாக மாறி வருகிறது. இது பார்ப்போம், அடுத்த கட்டமாக இவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.